Very good morning, my dear friends. So today we are going to discuss about some important fact with respect to the UPSC main step of the examinations. So தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதல் மெய்வருத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தீரிய எண்ணத்துடன் தொடர்ந்த முயற்சியுடன் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்டடி பண்ணிக்கிட்டா யூபிஎஸ்சி மாதிரி ஒரு டஃபஸ்ட் எக்ஸாமினேஷனை நம்முடைய ஹார்ட் ஒர்க்னால நிச்சயம் அதை ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர் தட் எக்ஸாமினேஷன் இன் தி இயர் 2022 நம்ம என்னால் புரிஞ்சுக்க முடியுது. So I want to explain about the present issue. What is the present issue going on? Yes, I want to explain first of all with respect to that neighborhood and also Pakistan. So with respect to that Gilgit Baltistan. இதுதான் இன்னைக்கு ஒரு சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சி சப்ஜெக்ட்ல வந்து இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் சொன்ன ஆஃப் த டைட்டில் சப்ஜெக்ட்ஸ். ஸோ வி ஹாவ் டு கிளீன்லி அண்ட் நிறைய விஷயங்களை நம்ம சர்ச் பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நெய்பர்ஹுட்ஸ்ல என்ன மாதிரி அண்ட் டிபேட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எனி அதர் மெமோராண்டம்ஸ் இதெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வாட்டர் ட்ரீட்டி இருக்கு, ஸோ அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு, மெமோராண்டம்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஓரளவு நேரஸ்டா தட் மீன் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ், இந்தியா வெர்சஸ் நேபாள், இந்தியா வெர்சஸ் பூட்டான் அண்ட் தீபக் அண்ட் சைனா அண்ட் ஆப்கானிஸ்தான் அண்ட் கஜகஸ்தான் சொல்லி ஒரு டீடைல்டா ஒரு நெய்பர்ஹுட்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணோம்னா நம்மளுடைய இஷ்யூஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் மெமோராண்டம்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல அண்ட் GS2ல we may expect some more than 20 to 25 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். So in this regards I want to explain the today fact. Yes, what is the news first of all? So just before a minute, I have go through the Hindu. So I read the headlines. Likewise, the Pakistani authorities have finalized a law. What is the finalized law? That means 26th Constitutional Amendment Bill. Yes, it added provincial and also status to the strategically located Gilgit Baltistan. அப்படிங்கிறது இதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ரீட் பண்றேன். ஒன்றும் இல்லைங்க, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவின்ஷியல்ல அவங்க கிட்டத்தட்ட 4 டைப் ஆஃப் த ப்ரொவின்ஷியல் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா டெரிட்டரியில 3 டைப் ஆஃப் த டெரிட்டரிஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப சிம்பிள் ஸ்டோரியா சொல்றேன். கில்ஜித் பல்திஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன, இட்ஸ் ஒன் ஆஃப் தி அக்குபைடு ஏரியா ஃப்ரம் இந்தியா. எஸ், அதாவது நம்ம வீட்டுல பணம் எடுத்து நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவன் கொடுக்குற மாதிரி கொடுக்குறன்னு வச்சுக்கோங்களேன் இல்லையா. யார் பணத்தை யாருடா எடுக்கிறது சொன்ன மாதிரி, வடிவேல் காமெடி சொன்ன மாதிரி என்னமா அங்க சத்தம்னு கேட்டா சும்மா பேசிட்டு இருக்கேன் மாமான்னு சொல்றது போல. சோ இப்ப நீங்க இந்த மேப் ரொம்ப தெளிவா பாருங்க. நான் ரொம்ப சிம்பிளா தமிழ்ல அழகா வித்தின் ஷார்ட் லைன்ல உங்களுக்கு ஸ்டோரி சொல்லி முடிக்கிறேன். So then we may discuss one by later. Yes. So can you see the picture, my dear students? அந்த picture பார்க்க முடியுதா உங்களால? Yes sir. பார்க்க முடியுது இல்லையா? எஸ், அதுல பார்த்தா தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் நம்ம 2 யூனியன் டெரிட்டரியா பிரிச்சிருக்கோம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ணிட்டு there are 2 டைப் ஆஃப் யூனியன் டெரிட்டரி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ என்டையர் தான் நம்ம இது என்ன சொல்றது அப்படின்னா கில்ஜித் பல்திஸ்தான் அப்படிங்கிற சைட்ஸ் அண்ட் லொக்காலிட்டி ஆயிருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் சைட்ல இருக்கு. அதே மாதிரி லடாக்கோட நார்த் வெஸ்டர்ன் சைட்ல இருக்கு. ஸோ கில்ஜித் பல்திஸ்தான்ங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சைட்டு தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாராஜா ஹரிசிங்கிட்ட நம்ம அசஸ்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் போடும்போது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்டையரா தான் இந்தியாவில் வந்து இன்கார்பரேட் ஆகணும்னு சொல்லி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். பட் சப்சிக்வெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய லைக்வைஸ் நம்ம என்ன சொல்றது அப்படின்னா பஸ்தூன் இன மக்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் நார்த் வெஸ்டர்ன் சைடு கூடிய இந்த கில்கித் பல்திஸ்தான் சைட்டை வந்து அவங்க அக்குபை பண்ணிக்கிறாங்க. அது அக்குபைடு காஷ்மீர் ஏரியாவா மாறுது. ஸோ அதுல லைன் ஆஃப் கண்ட்ரோல் லைன் பிரிச்சிருக்கோம். ஐநா வரைக்கும் நம்ம பிரச்சனை எடுத்துட்டு போய் 2 பேரும் அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. நாமளும் மிலிட்டரி எக்ஸசைஸ் அதுக்கு போறோம் எடுத்துட்டு போக கூடாது, அவங்களும் பவுண்டரிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இடத்துல கிட்டத்தட்ட 32 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க வந்து அக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ கில்ஜித் பல்திஸ்தான்ல மட்டும் பாத்தீங்கன்னா நியரஸ்ட் தேர் ஆர் 7 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதுல இருக்கு. ஸோ இந்த அக்குபைடு பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா இது யூனியன் டெரிட்டரியா ஃபார்ம் பண்றாங்க. நம்ம இப்படி புதுச்சேரி சொல்றோம் இல்லையா, புதுச்சேரி ஒன் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி சொல்றது மாதிரி. ஸோ நம்ம இடத்த அக்குபை பண்ணி அதை ஒரு சைட்டை வந்து அவங்க ஒரு டெரிட்டரியா சொல்றாங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. ஸோ செமி ப்ரொவின்சியல் அப்படின்னு சொல்லி மாகாணமா பிரிச்சுக்கிறாங்க. ஸோ செமி ப்ரொவின்சியல் அதாவது பகுதி மாகாணமா அறிவிச்சு அதை கவர்னன்ஸ் கொடுத்து நம்ம எப்படி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நம்முடைய நார்த் அண்ட் ஈஸ்டர்ன்
ஃப்ரான்டியர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சில ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியாவில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்க்கு வந்து மெம்பரை வந்து நாமளே நாமினேட் பண்ணிப்போம். ஸோ அங்கே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பெருசாக இருந்தாலுமே அதுக்கான மெம்பர் வந்து நாட் எலெக்டட் பை வே ஆஃப் தி நாமினேட்டட் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ்லி. ஸோ அதுபோல ஸோ இந்த கில்ஜித் பல்திஸ்தான் அந்த செமி ப்ரொவின்ஸ்க்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க கவர்னர்ஸ் எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். அங்க வந்து என்ன சொல்றது அதுக்குன்னு சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து ஸோ அங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ அந்த அந்த ஏரியா வந்து தட் மீன் கில்ஜித் பல்திஸ்தானை வந்து ஏரியாவை வந்து அட்மிட் பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ அதுக்கு செமி ப்ரொவின்சியல் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க அப்படிதான் கோயிங் ஆன் அட் பிரசன்ட். இது வரைக்கும் அவங்க அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சரி சார், இதுல நமக்கு என்ன பிரச்சனை? அது நம்ம இடமாச்சு இல்ல, நம்ம ஒரு 10 சென்ட் வச்சிருக்கோம்னு சொல்லி ஊடால யாராவது வந்து ஒரு சென்ட்ல கொஞ்சமா ஒரு சைக்கிள் ஸ்டாண்டோ அல்லது 2 வீலர் ஸ்டாண்டோ போட்டா சும்மா இருப்போமா? நம்ம பக்கத்துல நிலம் வாங்குறவர் வந்து நிலத்துல வந்து அவரோட டாய்லெட்டை வந்து நம்ம நிலத்துல கட்டி வச்சா சும்மா இருப்போமா? நிறைய வில்லேஜ்ல வந்து அவங்க வரப்ப எடுத்துட்டு அவங்க நிலத்துல வரப்ப வைக்காம சோ நம்ம நிலத்துல வந்து வரப்ப வச்சா கொஞ்சம் நிலம் தான் நம்ம விட்டு கொடுப்போமா? எஸ், தட்ஸ் அவர் ரைட்ஸ். ஸோ இது நம்முடைய உரிமைகள் இல்லையா? ஸோ அது போல ஸோ இது நம்ம நிலம், யாரு நிலத்தை யார் எடுத்து யாருக்கு பங்கு போடுறது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நிறைய கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நிறைய ஹிஸ்டாரிக்ல பேசியாச்சு. பட் வாட் இஸ் த பிரசன்ட் ஃபேக்ட்? த பிரசன்ட் ஃபேக்ட் கிளியர்லி எக்ஸ்பிளைன் த பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஹேஸ் தி எம்பவர். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்றாங்க. 26th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் பண்றாங்க. சாரி, அந்த பில் மூலியமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா செமி ப்ரொவின்சியலா இருக்கக்கூடிய ஒண்ணு அதை ப்ரொவின்சியல் ஸ்டேட்டஸா மாத்த ட்ரை பண்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல 4 டைப் ஆஃப் த ப்ரொவின்சியல் இருந்துட்டு இருக்கு. ஸோ பலுசிஸ்தான், கைபர் பக்துன்வா, பஞ்சாப் அண்ட் சிந்து. இதை நீங்க இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவ் ஐ அம் கோயிங் டு see the next picture. ஸோ நம்ம அடுத்த பிக்சர் பார்க்கலாம். இந்த பிக்சர் தெளிவா விசிபிள் ஆகுதா? உங்களால பார்க்க முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களால பார்க்க முடியுதா? எஸ் சார். எஸ், அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கிட்ட 6 டைப் ஆஃப் த ப்ரொவின்சியல் பிரிச்சிருப்பாங்க. சோ பலுசிஸ்தான் அண்ட் சிந்த், பஞ்சாப் அண்ட் கைபர் பக்துன்வா. சோ 4 ப்ரொவின்சியல்ஸ் இருக்கு. இப்ப 5வது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சோ அந்த ரோஸ் கலர்ல மைலைட் ஆஃப் மார்க் பண்ணிருக்காங்க. சோ கில்ஜித் பல்திஸ்தான் அப்படிங்கிறது 5வது லொகாலிட்டியா அவங்க பிரிக்கிறாங்க. இது வரைக்கும் செமி ப்ரொவின்சியலா அது செயல்பட்ட ஒண்ணு இப்போ 66 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா அவங்களுடைய ப்ரொவின்ஸாவே மாத்துறாங்க. ஸோ உங்க சைட்டை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது நீங்க ப்ரொவின்சியல் பண்ணாலும் சரி, டெரிட்டரியல் பண்ணாலும் சரி தான், யாரும் உங்களுக்கு கொஸ்டின் பண்ண போறது இல்லை. பட் இட் இஸ் அக்குபைட் ஏரியா. ஸோ ஹவு யூ கேன் டர்ன் தட் அக்குபைட் ஏரியா இன்டு தட் ப்ரொவிஷன்? திஸ் இஸ் த ஸ்பெசிபிக் கொஸ்டின் ஹஸ் பீன் ரைஸ்ட். பட் வி ஆர் ஹெல்ப்லெஸ், வி ஆர் நாட் சப்போர்ட் பிகாஸ் ஸோ see the first picture. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னது போல ஸோ 1947 and 48ல ஃபர்ஸ்ட் இண்டோ பாகிஸ்தான் வார்ல என்ன பண்றோம் அப்படின்னா பஸ்தூன் இன மக்கள் வந்து நிறைய இடங்கள் சைட் பண்றாங்க, அக்குபை பண்றாங்க. அந்த இடங்கள் வந்து பாகிஸ்தான் கூட இன்கார்பரேட் பண்ணப்படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார்ம் ஆகுது. ஸோ நிறைய மிலிட்டரி எக்ஸசைஸ் அண்ட் டெரிட்டரி எக்ஸசைஸ் அண்ட் ஆல்சோ டெரரிஸ்ட் எக்ஸசைஸ் சொல்லி ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல் வரும். அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல பாத்தீங்கன்னா லடாக்கோட நார்த் வெஸ்ட்ல தான் நம்ம கார்கில் சொல்றோம். ரீசெண்டா நம்ம கார்கில் ரெமம்பரன்ஸ் ஞாபகப்படுத்தி நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் த ஸ்டேஜ். அப்போ நம்ம இடத்துல ஜம்மு அண்ட் லடாக் மாதிரியே கில்ஜித் பல்திஸ்தான் நம்மளோட சைட்ஸ், நம்ம சைட்ஸ் வந்து அங்க அக்குபைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு நாள் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதனால இன்னும் டிஸ்பியூட் போய்கிட்டு தான் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏகமனதா ஓட்டிங் சிஸ்டம் எடுத்து மக்கள் வந்து எந்த பக்கம் போக விரும்புறாங்களோ அந்த பக்கம் போகலாம் அப்படிங்கறத அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவுபடுத்துறாங்க. பட் ஓட்டிங் எப்ப நடத்துறது, என்ன பண்றது அப்படிங்கறத 2 கவர்மெண்ட், தட் மீன் பை வே ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பை வே கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான், ஸோ அண்ட் யுனைடெட் நேஷன்ஸ் இவங்கெல்லாம் உட்கார்ந்து ஒரு கவுன்சில முடிவு பண்ணாதான் நடக்கும். அன்டில் தென் த ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன். ஸோ எப்பயுமே சில கேசஸ்லாம் சிவில் கேசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன் ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. அதாவது ஒரு பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க, ஐயோ அவர் நிலம் வாங்கினது எங்க அப்பாட்ட வாங்கியிருக்காரு, பட் நிலத்தை எங்க அப்பா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் கொடுத்துட்டாரு. ஸோ கொடுத்ததுக்கு எங்க அப்பாட்ட நிலம் வாங்கி வீடு கட்டினா அது செல்லாது, அதனால அவங்க பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, தயவு செய்து ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுங்கன்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இன்ஜெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பில்டிங் வந்து அன்டில் தென் ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம அது வந்து ரிமைன் வில் பி சைலண்ட், அது ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு ப்ராசஸ் வந்து பெண்டிங் இருக்கும்போது how they had to announce their sites, that mean occupied sites, so as a governance and also province நீங்க எப்படி அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். this is the stand has been taken from that India. இதுதான் நம்மளோட வியூ. ஸோ எப்படிங்க சொல்ல முடியும்? எஸ், we may represent that United Nations, so we may represent that before that so G8 G20 and G8, so நிறைய விஷயங்கள் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஸ்டில் the process is going on. எஸ், ஓரளவு உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
So Gilgit Baltistan அப்படிங்கிற occupied ஏரியாவை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா province அனௌன்ஸ் பண்றாங்க. ஆல்ரெடி 4 provinces அவங்க மெயின்டைன் பண்றாங்க. 5வது province அதை அனௌன்ஸ் பண்றாங்க by way of the 26 constitutional amendment bill. This is the present news. Yes, I hope that you can clearly understand that what is the issue as we are going to discuss with you. Yes, now my point is that what is the fact? What are the fact has been put forth by that neighboring country? Yes, that means Gilgit Baltistan is an autonomous region now, and after the bill passed, it will become the 5th province of the country. Already discussed. And currently, Pakistan has 4 provinces, namely, so Baltistan, Khyber Pakhtunkhwa, Punjab, Sindhu. Yes, and presently, that means Gilgit Baltistan has been ruled mostly by executive orders. Yes, until 2009, the region was simply called Northern Areas. Yes, it got the present name only with the Gilgit Baltistan Empowered. That means Empowered the Self-Governance Order 2009, which replaced the Northern Areas Legislative Council with the Legislative Assembly. Yes, idadanga ivel nenu நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். Yes, can you cut the fact? Yes, fact தெளிவா புரிஞ்சதா? What the fact we are discuss with you? Yes, my dear students, can you clear my view? Yes, sir. Yes. And what is the historical events? My next questions I'm going to put forth. Likewise, what is the historical events? எதுக்கு உங்களுக்கு இப்படி நான் explain பண்றேன் அப்படின்னா UPSC main type of examination you are going to write likewise. So நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் you have the capable person to put some of the title. எக்ஸாக்ட்டா டைட்டில் வேணுங்க. அந்த டைட்டில்ல நம்ம அந்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத சிம்பிளா அழகா ஹைலைட் பண்ணி காட்டலாம். So that's why I'm putting lot of the title in my explanation. Yes. So what is the historical view? Yes, historical view this as a very crystal clear. Yes, நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா so மகாராஜா ஹரிசிங் டிஸ்பியூட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். Yes, so assessment act நம்ம சொல்லிருப்போம். So 26 October 1947 that means instrument of assassin so has been signed in between that Jawaharlal Nehru, that means on behalf of the Constituent Assembly, the Prime Minister of India. At the same time, the province has been signed by the Maharaja Harisinghin the year of 1947 on 26 October. Yes, this is the point of view. Yes, and it has been under the Pakistan control until so 4th November 1947. So அதற்கு அப்புறம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பஸ்தூனின மக்கள் வந்து அதை அக்குபை பண்ணியிருக்காங்க. தட் மீன் ஃபர்ஸ்ட் இண்டோ பாகிஸ்தான் வார்க்கு அப்புறம் சோ நிறைய அரசியல் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இது ஐநால இருந்தது. The United Nations Security Council passed a resolution that calling for Pakistan to withdraw from all Jammu and Kashmir, and then India had to reduce its force to the minimum level, following which so sites would be held to the ascertained people wishes. Yes, மக்களோட விருப்பத்துக்கு தக்க சில இடங்கள்ல வந்து நீங்க வந்து சைட்ஸை வந்து உங்களுடைய என்ன சொல்றது சோ ஆர்மி ரிசோர்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான். அட் தி சேம் டைம் பாகிஸ்தான் டு வித்ட்ரா ஃப்ரம் ஆல் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாமே வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு பட் this has not happened. இது வரைக்கும் நடக்கல. So that's why we have discussed likewise is occupied area. அந்த occupied ஏரியால கில்ஜித் பல்திஸ்தான் அப்படிங்கிற ஒரு டெரிட்டரியல் சைட்டா 2019-70 ல இருந்து and 2009 வரைக்கும் அவங்க ஃபார்ம் பண்றாங்க. 2009ல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செமி ப்ரொவின்ஸா அனௌன்ஸ் பண்றாங்க. and at present the Pakistan authorities have finalized by way of 26 constitutional amendment bill so to award provincial status to that Gilgit Baltistan. This is the specific discussions today. Yes, so I hope that you can clearly understand that what is the topic we are going to discuss with you. Yes, my next question, what is the necessity and what are the reason for making Gilgit Baltistan province? அப்படி என்னதான் காரணங்க? எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இப்ப என்னதான் அவசரம் இல்ல, என்னையா பிரச்சனை சொல்லியான்னு சொன்ன மாதிரி இப்ப என்னதான் பிரச்சனை? What are the reason for making Gilgit Baltistan as a province? என்ன காரணம்? Yes, the main reason put forth by that government of Pakistan with subsequent relations with the China. Yes, the point has been clearly explained. Gilgit Baltistan is the northmost territory administered by Pakistan. Yes, at the same time, it is the Pakistan only territorial frontier and thus the land route with China. Yes, that's the most important. That the reasons for making the Gilgit Baltistan as a province. Maybe that. Yes. At the same time, some experts with respect to that dealing India-Pakistan relations so state that so it is asset Pakistan decision might have come from that India reassertions. Yes, this is the point of view has been displayed by that some of the experts. Yes, so who are have mostly some authenticated knowledge with respect to the relations between India and Pakistan. Yes, and subsequent that we discuss the finally
The Gilgit-Baltistan region is the center of the $65 billion China-Pakistan economical corridor. Is the most fact for forming the Gilgit-Baltistan as the province. Yes, this is the highlight point of view that the China-Pakistan economic corridor infrastructure development plan. எல்லாருக்குமே தெரியும் CPEC வந்து பாத்தீங்க அப்படின்னா so has been signed between Pakistan and China. எஸ், அதுக்கு ரூட் மேப்பா வந்து ரூட் பாத்தா வந்து கில்ஜித் பல்திஸ்தான் இருக்கிறதுனால அது செமி கவர்னன்ஸா இருந்தா எதுவுமே அதுல எது எக்ஸிகியூஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலயும் அதை எப்படி அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னா லைக் வைஸ் சோ ப்ரோவின்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ண 26 கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட் பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. எஸ், ஃபைனலி வாட் இஸ் தி ஸ்டாண்ட் டேக்கன் பை தி இந்தியா? நம்ம என்னதான் பண்ண முடியுங்க? எஸ், India has clearly conveyed to Pakistan what the entire united territories of Jammu and Kashmir and Ladakh, including the areas of Gilgit and Baltistan, are an integral part. This is the highlighted point here. It is one of the integral part of the country by virtue of its fully legal and irrevocable accession. Yes, this is a concept. Yes, and finally, India has protested to China over the CPEC, that means China-Pakistan Economic Corridor. Yes, it is being lied through the Pakistan occupied Kashmir. So this is the main reason. So we have opposed our successors also. நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்லியாச்சு. What will become next அப்படிங்கறத நம்ம இன்டர்நேஷனல்ல போய் தான் ஃபைனல் பண்ண முடியும். So my dear students, இந்த PDF ஃபைல் ஆனது கரண்ட் அஃபேர்ஸ்ல யூசுவல் ஒரு 1 ஹவர்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க எடுத்து மறுபடியும் படிச்சு பாருங்க. So I hope that you can clearly understand. So யாருக்கான டவுட் இருக்கா? அந்த பிக்சரேஷன் பார்த்து நீங்க கையில ஸ்டைல் எக்ஸ்பிளனேஷன் படிச்சாலே உங்களுக்கு மீனிங் புரியும். At the same time, நீங்க இந்த கிளாसेस வீடியோ கவனிச்சீங்க அப்படின்றது உங்களுக்கு பெட்டரா தெரிஞ்சிருக்கும். So I need your suggestions. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல முடியுமா? கிளாसेस புரிஞ்சதா? புரிஞ்சதுன்னா புரிஞ்சதுன்னு சொல்லுங்க, புரியலன்னா புரியலன்னு சொல்லுங்க. என் லாங்குவேஜ் புரியலையா? Yes, why are you still silent? ராஜ்குமார் சிவசுப்ரமணியன், அம்பிகா, கேன் பத்தி பேர் என்ன தெரியல, சாரி. என் வாய்ஸ் கேக்குதா? கிளாसेस புரிஞ்சதா? லெட் மீ டிஸ்கஸ். கேக்குது சார், புரிஞ்சது சார். Thank you. இன்னைக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்தியா இட்ஸ் நெய்பரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சோ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் ஆர் டிஸ்பியூட்ஸ் ஆர் இஷ்யூ, இதை ஏதாவது ஒரு ஆங்கிள் ஐ ரெக்வெஸ்ட் மை டியர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் இத பத்தி ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் நீங்க சப்மிட் பண்ணலாம். ஆர் இண்டோ சைனா அக்ரிமெண்ட்ஸா இருக்கலாம், வாட்டர் ட்ரீட்டி வித் பாகிஸ்தானா இருக்கலாம், அண்ட் வாட்டர் கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் இன் பிட்வீன் தி இந்தியா அண்ட் பாகிஸ்தானா இருக்கலாம். சோ மை ஸ்பெசிபிக் क्वेश्चन இஸ் டுடே, so can you please briefly explain in any one of the manner, likewise dispute, agreements, contracts, suits and issues, so put forth and on behalf of the neighbor state of India. Yes, என் கேள்வி புரிஞ்சதா? சார் ஓகே சார், பட் வந்து எல்லாமே நம்ம எழுதணுமா, ஏதாச்சும் ஒன்னு எழுதணுமா? எல்லாமே எழுத வேண்டாம், அது யாராலையும் முடியாது. அப்படின்னா விக்கிபீடியா தான் நம்ம வைக்கிறோம். ஏதாவது ஒன்னு எழுதி கொடுத்தா போதும் தான். நிறைய தேடுங்க, நிறைய தேடி ஏதாவது ஒன்னு ஃபைண்டிங் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, எனக்கு இனிஷியல் கேன்னு ஒருத்தர் பேர் டிஸ்ப்ளே ஆகுது, அவர் பேர் மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க இருந்து அட்டெண்டன்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். தட்ஸ் வை ரெக்வெஸ்டிங் யூ. மதுக்கால் நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டேன் இல்லையா? மதுகான்ஸ் பிரசன்டட். சோ ஒருத்தர் கேன் மட்டும் இனிஷியல் ஒரு பேர் மட்டும் சொல்ல முடியுமா? பிரவீன் சார். பிரவீன், thank you பிரவீன். ராஜகுமார், பிரவீன், அம்பிகா. நம்ம கிளாसेस புரிஞ்சதா உங்களுக்கு? எஸ் சார். எஸ். என்ன அம்மா நல்லா இருக்கீங்களா? சார் எஸ் சார். அம்மா லாக்டவுன்ல எல்லாம் தனித்தனியா இருக்கும் இல்லையா? கூடிய விரைவில் சந்திக்கலாம் இல்லையா? எஸ் சார். லோகேஷ் எஸ் சொல்லலாம், வாட் எவர் இட் இஸ், எது சொன்னாலும் சந்தோஷம் தான். மதுமிதா எஸ் சார். உங்க அசைன்மென்ட் கிடைச்சதுமா? தேங்க் யூ. இன்னைக்கு முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வர்க் இருந்தா கொஞ்சம் முடிச்சு அந்த வர்க் கூட முடிச்சிருங்க, பட் கண்டிப்பா முடிச்சிருங்க. ஓகேங்க சார். தேங்க் யூ. ஏதாவது டவுட் இருந்தா சைடு பை சைடு யாரும் டவுட் கேட்க ஆரம்பிக்கலாம். பாண்டிச்சேரிக்கு எந்த டவுட் இல்லையா? இல்ல சார், புரிஞ்சுது சார். எங்கங்க டவுட் கேக்குறது? அடமடியில கொடை பிடிச்சிக்க மாதிரி கிளாसेस பண்ணா எனக்கு என்ன டவுட் கேக்குறது அப்படிங்கிறீங்களா? இல்ல சார் கொஞ்சம் தெளிவாவே புரிஞ்சுது சார். இது கேக்கலாமா? வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, கேக்கலாமா?
தெளிவாவே புரிஞ்சுது சார் இன்னைக்கு ஆ. கிளாஸ். புரிஞ்சது இல்லையா? சோ பவித்ரா, ஆ மார்னிங்மா. ராகுல், ஷர்மிளா, தமிழ் காவியா அண்ட் வினோத் குமார். Present, sir. தேங்க்யூ சார் தேங்க்யூ. வினோத் குமார், உங்க அசைன்மெண்ட்ஸ் கிடைச்சது. சாரி, உங்க நேம் கரெக்டா கேட்ச் ஆகல. என்ன நீங்க கொடுத்தோன்னே அப்புறம் பிக்கப் ஆயிட்டேன். சரிங்க. ஓகே வினோத் குமார், நீங்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி அசைன்மெண்ட் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி எழுதுங்க. தேடி அப்படியே விக்கிபீடியா பார்த்து அப்படியே எழுதாம. எஸ், இத சொல்ல ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க. சார் அசைன்மெண்ட் என்ன எழுதுறதுன்னு சொன்னீங்க எனக்கு புரியலைங்க சார். நீங்க என்ன சொன்னீங்கன்னு புரியலமா? அசைன்மெண்ட் எழுத சொன்னீங்களே சார், அதான் என்ன எழுத சொன்னீங்க மட்டும் புரியல சார். சரிங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க யூபிஎஸ்சியா இருந்தா எழுதி கொடுங்க, டிஎன்பிஎஸ்சியா இருந்தா எழுதணும் அவசியம் இல்ல. என்ன கொஸ்டின்ஸ் கேட்கிறோம் அப்படின்னா, இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் கண்ட்ரீஸ்ல நம்மளுடைய என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நாங்க கேட்டிருக்கோம். அதாவது ரிலேஷன்ஸ் பத்தி எழுதலாம், அதோட 2 நாட்டுக்கு இடையிலுள்ள கான்ட்ராக்ட்ஸ் பத்தி எழுதலாம், டிஸ்பியூட் பத்தி எழுதலாம், அக்ரிமெண்ட் பத்தி எழுதலாம். இதுல ஏதாவது ஒரு ஆங்கிளை பத்தி நம்ம எழுதலாம் ப்ளீஸ். சோ ஏதாவது ஒரு ஆங்கிளை பத்தி நம்ம எழுதலாம். விஷயங்கள் புரியுது இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டம், தேடி பார்த்து எழுதணும். டிஎன்பிஎஸ்சிக்கு இது அவுட் ஆஃப் த சிலபஸா இருக்கும். பட் யூபிஎஸ்சி கேண்டிடேட் தான் கண்டிப்பா எழுதி கொடுங்க. எஸ், வேற ஏதாவது டவுட் இருக்கா? யார் பேர் தான் சொல்ல விட்டுட்டேனா? Yes, I hope that you can clearly understand the topics today. By tomorrow we are going to discuss once again with respect to any one of the present fact. So நான் சொன்ன அசைன்மெண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் எழுதி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் நீட்டா எழுதுங்க, கொஞ்சம் ஹெட்லைன் போட்டு எழுதுங்க. இங்க ஹெட்லைன் போட்டு எழுதுனா கரெக்டா இருக்கும். இங்க கொடுக்க அசைன்மெண்ட் வாட்ஸ்அப்ல இருக்கனால என்னால ரீட் மட்டும் தான் பண்ண முடியுது. சோ இன் ஃபியூச்சர்ஸ்ல நம்ம லைவா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நோட்ல எழுதி கொடுக்கும்போது நான் ஒவ்வொரு லைன் வைஸும் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். சரியா? வாட்ஸ்அப்ல நானும் பாக்குறதுல பிடிஎஃப் எல்லாம் ரீட் மட்டும் தான் பண்ண முடியுது. அதுல என்ன எரர் இருக்குங்கிறது எல்லாம் ஹைலைட் பண்ணி திரும்ப அனுப்பும்போது ரொம்ப டைம் எடுக்குது. சோ மன்னிக்கணும். கூடிய விரைவில் நான் சீக்கிரம் ஆல்டர்னேட்டிவா மாத்தி கொடுக்குறேன். எஸ், சோ தொடர்ந்து பிடிஎஃப் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. எஸ், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ ஆல் ஆஃப் யூ. Thank you so much. தேங்க்யூ சார். Thank you sir. தேங்க்யூ சார். Very good man. சார் நேத்து ஃபேஸ் பே பண்றேன் ஈவினிங். ஒரே நிமிஷம்.